நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 உறுப்பினர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதேமாரி முதல்ல யாருக்கு பேமெண்ட் போட போகிறாங்க என்ற ஒரு தகவல். அதேமாரி மைவி3 உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு. இதெல்லாம் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, முதல்ல நிறைய சேனலில், யூடியூப் சேனலில் முதல்ல பேமெண்ட் யாருக்கு, முதல்ல பேமெண்ட்டு யாருக்கெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பேமெண்ட் உண்டு. சரிங்களா? அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க மைவி3 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும் போது எது இல்லைங்க, நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை சீரும் சிறப்பமாக முன்பு இல்லாததை விட சிறப்பாக நடத்த போகிறாங்க. அதற்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதாவது நமது 69 லட்சம் உறுப்பினர்கள் கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எந்த விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆல்ரெடி பழைய வீடியோலாம் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய சீலிங் அமௌண்ட்டிலிருந்து ஒரு நாள் வருமானம், இந்த ஒரு நாள் வருமானத்தை கண்டிப்பாக நீங்கள் நமது மைவி3 ஆட்ஸ் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்படி வந்து நம்ம வாங்கும்போது கிட்டத்தட்ட 69 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 69 லட்சம் உறுப்பினர்கள் கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது க்ரோத் ஆகிறதுல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் எங்கேயே போயிடும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சண்டே விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த சண்டே விடுமுறை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமது ஆப்பில் ஏதாவது அப்டேட் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, நமக்கு இந்த மைவி3 ஆட்ஸ் ஆப் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதால் வந்து கண்டிப்பாக இந்த முடிவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வானவில் திட்டங்கள். சரிங்களா? வானவில் திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நிறைய ஷாப் எடுத்து நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் அவங்க கண்ட்ரோலில் வந்து அவங்க டைரெக்டாக வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சேல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நமது மைவி3 அந்த ஷாப்பில் பொருட்களை வாங்க மக்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லணும். இது வந்து கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸுக்கு செய்யக்கூடிய இன்னொரு நன்றி கடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதிலிருந்து நமக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமது மைவி3 ஆட்ஸில் விற்கக்கூடிய அந்த ஆயுர்வேதா, சரிங்களா, ஆயுர்வேதா பொருட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டும். ஏன் வாங்க வேணும்னா, கண்டிப்பாக நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தோன்னா சேல்ஸுக்கு வந்து தயார் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது மீண்டும் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதை மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, எனவே வந்து இந்த மாதிரி வந்து நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற நான் மைவி3 உறுப்பினர்களை சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு சில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நாள் வருமானம் எப்படி நாங்கள் வாங்க வேண்டும், அதேமாதிரி வாரத்திலேயே ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும், அதே மாதிரி வந்து மற்ற விஷயத்துக்கெலாம் எதுவும் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கோஆப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பல பேர் வந்து நம்ம மைவி3 ஆட்ஸ் நிறுவன உறுப்பினர்கள் கண்டிப்பாக எம்டி வெளியே வந்தவுடன் 1 by 1 ஒரு திட்டங்கள் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதற்கு ஆதரவு தெரிவிப்போம். ஏன்னா இந்த 6 மாதம் வந்து நம்ம உறுப்பினர்களும் சரி நாமளும் சரி
வருமானம் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் தற்போது அவர் வெளியே வந்தோன்னு கண்டிப்பாக நமது உறுப்பினருக்கு பேமெண்ட் போட போகிறாங்க. சரிங்களா? இதால் கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் நமது நிறுவனத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. அதேமாரி இந்த நெகட்டிவாக வீடியோ போடுறவங்களுக்கு பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு எதிராக வீடியோ போட்ட ஒருத்தர் நம்ம நிறுவனத்தை பல வழிகளில் என்ன சொல்கிறது, பல வழிகளில் பிரச்சனைக்கு உள்ளான அந்த நபர் மீது தற்போது கட்சி பதிவில் நீக்கிட்டாங்க. சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாருங்கள், நமது மைவி3 நிறுவனத்தை எதிர்த்த முதல் ஆள் அவர் தான். அவருக்கே பனிஷ்மெண்ட்டு கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவே நமக்கு முதல் வெற்றி. சரிங்களா? நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி. இதே மாதிரி நம்ம நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இதை எதிர்த்து பல பேர் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தோல்வி கிடைக்கிது. இது நம்ம கண்கூடாக பார்க்குறோம், செய்திகள் போடுறாங்க, பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமேல் நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் நல்லபடியாக தான் ரன் ஆக போகுது. அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி பேமெண்ட்டும் கரெக்டாக தான் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2 வருஷமாக எப்படி மாதம் மாதம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் பேமெண்ட்டும் வரப்போகுது. அதேமாதிரி ஆப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. குறிப்பாக அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அதுக்கான பணிகளும் ஒரு சைடு போயிட்டுருக்குது. எனவே இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமது நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நிறுவனம் சூப்பராக டாப் 1 போக போகுது. ஆல்ரெடி நம்பர் 1 நிறுவனம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேலை செய்யும்போது நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மக்களின் நிறுவனமாக மாறப்போகுது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்ம நிறுவனத்துடைய கான்செப்டே மற்றவர்களை வாழ வைத்து வாழ் அப்படின்ற ஒரு கான்செப்டு தான். அதேமாரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி தற்போது நிறுவனம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் 6 மாதம் சுணக்கம் ஏற்பட்டது. பட் இருந்தாலும் மீண்டும் நமது எம்டி வந்தவுடன் அவர் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த நிறுவனம் கரெக்டாக இயங்க போகுது. நல்லவர் நடத்திய நிறுவனம் கண்டிப்பாக நல்லா தான் போகும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே நீங்கள் அமௌண்ட்டு கிடைக்காம இருந்தீங்க, கொஞ்சம் மனசாபம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ், ஒரு 7 நாளோ இல்லை ஒரு 10 நாளோ பொறுங்க. கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷன்லாம் வெகு சீக்கிரத்தில் கிடைக்க போகுது. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. இது மற்றவங்க சொல்லியிருந்த உங்கள் பேமெண்ட் வராது, உங்கள் எம்டி வெளிவர மாட்டார், எம்டிக்கு பில் கிடைக்காது அப்படி சொன்ன முகத்தெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், கரியை பூசிக்கொள்ள தான் போகிறார்கள். எனவே நாமளும் சரி, நம்மளை சார்ந்த உறுப்பினரும் சரி, நான் எப்போதுமே நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து மேலும் இந்த நிறுவனத்தை நல்லபடியாக இயக்குவது நமது ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக வி சப்போர்ட் மைவி3 ஆர்ட்ஸ். நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி எங்கள் பகுதியை சேர்ந்த உறுப்பினர்களும் சப்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் உங்களுடைய பகுதியை சேர்ந்த மைவி3 உறுப்பினரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.